வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் 5 ஏக்கர் விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெல், வாழை, சோளம் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியதுடன் மோட்டார் மற்றும் பைப்புகளை உடைத்து அட்டகாசம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பொன்னப்பள்ளி கலைஞர் நகர் பகுதியில் வனப்பகுதியில் இருந்து விவசாய நிலங்களுக்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அங்குள்ள விவசாய நிலங்களை சேதப்படுத்தி மோட்டார் பைப்புகளை உடைத்து அட்டகாசம் செய்துள்ளது. இதில் விவசாயிகள் பூபாலன் சகோதரர்களுக்கு சொந்தமான 5 ஏக்கர் விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்களை சேதப்படுத்தியும், அதனைத் தொடர்ந்து அதே பகுதியை சேர்ந்த தேவராஜ், சீனிவாசன், ஜீவா ஆகியோருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, மா, சோளம் உள்ளிட்ட பயிர்களையும் சேதப்படுத்தி ஜீவா என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் மோட்டார் மற்றும் பைப்புகளை உடைத்து சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளது. இதில் விவசாயிகள் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 1 லட்சம் மதிப்பிலான பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனைக்குள்ளாகினர். மேலும் கோடை காலம் என்பதால் தண்ணீர் இல்லாமல் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் விவசாயம் செய்து வரும் நிலையில் அதற்கு செலவிடப்பட்ட தொகையை கூட எடுக்க முடியாமல் அவ்வப்போது காட்டு யானைகள் விவசாய நிலத்துக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தும் நிலை தொடர்கதை ஆகி வருவதால் வனத்துறையினர் வனவிலங்குகளை விவசாய நிலங்களுக்குள் மற்றும் ஊருக்குள் வராதவாறு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, சேதமான பயிர்களுக்கு விவசாயிகள் உரிய இழப்பீடு அரசு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளுக்காக விமல் ராஜ். என் பேர் அஞ்சலா. ஆம்பூருக்கு அடுத்த அபிகிரிப்பட்டுற பொன்னப்பள்ளியிலேருந்து யானை வந்து மாங்காய் தோப்பு, தேங்காய் தோப்பு, எல்லாம் மெரிச்சு, வாழை மரம்லாம் வெளிச்சு 8 யானை இருக்கும். வந்து ராத்திரி வந்து எல்லாம் சேதப்பட்டு போயிடுச்சு. எங்களுக்கு நஷ்டம் தரணும், பாதுகாப்பு போடணும். தேவராஜ், அவங்க பேர் என்ன, தீனதயாளன், சீனிவாசன் நிலத்தில் வந்து தென்னை மரம், மாங்காய் தோப்பெல்லாம் உடச்சி மாங்காயெல்லாம் சேதப்பட்டுட்டு போயிருக்குது. வாழை மரம் தேவராஜ் கோழி வாழை மரம், நெல் பயிர் கைனி எல்லாம் மெரிச்சு, மாடு நல்லா மெரிச்சு எல்லாம் நாசனம் பண்ணிட்டு போயிருக்குது. வனத்துறையார் காவல்கார் வந்து எங்களுக்கு இந்த பக்கம் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். நைட்டில் வந்து தூங்காத காவல் இருக்கணும். நைட்டெல்லாம் யாரும் தூங்கலை. ராத்திரி எல்லாம் கத்தின்னு நின்றாங்க. 8 யானை வந்துச்சான். எல்லாம் டப்பாச பானவர் வழிகளாம் அப்படி பிரிஞ்சு இந்த பக்கம் வந்துருச்சு. கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். இவ்வளோ நஷ்டம் இருக்குது. மாங்காய் தோப்பு, தேங்காய் தோப்பெல்லாம் நஷ்டம் இருக்குது. கட்டி தரணும். தேவராஜ் இது வாழை மரம் நல்லா உடச்சி சேதப்படுத்திட்டு இருக்குது.